ஹாய் கைஸ், ஐ எம் விஎஸ் பாரதி. இப்போது கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் என்ன ரொம்பவுமே ரொம்பவுமே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது நான் மகளிர் பேருந்து, அதாவது இலவச பேருந்தில் நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வயசானவர் ஒரு காய்கறி மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. அங்கே இருந்த பெண்கள் யாருக்குமே டிக்கெட் இல்லை. ஆனால் இவர் எடுத்துகிட்டு போன அந்த காய்கறி மூட்டைக்கு டிக்கெட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை போய் அந்த சந்தையில் விற்பனை பண்ணால் தான் எனக்கு கையில் காசு வரும். நீங்கள் இப்படி அநியாயமாக டிக்கெட் எடுக்க சொல்கிறீங்களே, அப்போது நாங்களாம் மனுஷங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருந்தும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ரூல்ஸுன்னா ரூல்ஸு தான். அவங்க சொல்கிறத தானே நாங்கள் கேட்க முடியும். நீங்கள் டிக்கெட் எடுத்தால் தான் ஏறலாம் அப்படின்னு சொல்லி இப்படி பேசியிருக்காங்க. இதை கேட்டு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஆண்கள் மட்டும்தான் மனுஷங்களா? பெண்கள் பெண்கள் மட்டும்தான் மனுஷங்களா? என்ன இந்த ஆண்கள்லாம் பாவங்க. கடைசி வரையுமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி சம்பாரித்து வீட்டில் தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற திட்டத்தினால இப்போ அந்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க இலவசமாக போய் செலவு பண்ணிட்டு வர்றாங்க. எங்களால் அந்த சம்பாதிக்கிற காசை கூட சுதந்திரமாக செலவு பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நாங்களும் மனுஷங்க தானே. ஸோ அவங்கவுங்க சாப்பிட்றத விஷயத்த, சம்பாதிக்கிற விஷயத்த கொஞ்சம் நிம்மதியாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் அந்த குடும்பத்தில் இவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் இது நியாயம்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. அப்படி நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இலவச பேருந்து அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அதாவது குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அதாவது வேலைவாய்ப்பு தேடி போகிறவங்களுக்கு மட்டும் இலவச பேருந்து அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் மகளிர்களுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஏன் மக்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை திணிக்கிறீங்க? இவ்வளோ ஒரு பிரச்சனையை திணிக்க, பாலியல் குற்றங்கள் நடக்க இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு தோணுதா தோணலையா தெரியல. ஸோ அதனால் என் பக்கத்தில் இருந்து நான் இந்த குரலை முன்வைக்கிறேன். இது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசித்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க தாராளமாக பேசுங்க. அப்படி இல்லை இவன் ஒருத்தன் இவன் சொல்கிறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி பேசுனாலும் சரி, தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் நம்பி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்களும் பாவம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் அவங்கவுங்க குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க. அதுலேயுமே பாதி காசை வெளியிலேயே செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அவங்கவுங்க குடும்பத்தை சீரழிக்கிற மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க. நன்றி.